வெயில் இருந்தாதான் வத்தல் வடகம் எல்லாம் போட முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீட்ல ஃபேன் முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு தேவையான வத்தலை சூப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் ரவை, 1/2 கப் மாவு ஜவரிசியை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடவே 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த அரைச்ச விழுதோடவே கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இங்க ஒரு அடிகனமான பாத்திரத்துல 6 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமா 9 கப் இன்னைக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்ச விழுத சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாம கிளறி எடுத்தீங்கன்னா இந்த அளவு திக்காயிரும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சீரகம், சில்லி பிளேக்ஸ், இதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்ப இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சமா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை ஊத்தணும். ஊத்தும் போது ஃபுல்லா ஆறி இருக்க கூடாது, கொஞ்சமா சூடு இருக்கும் போதே ஊத்த ஆரம்பிச்சிருங்க. 2 லேயர்ல ஈர துணி விரிச்சிருக்கேன். இதுல இந்த மாதிரி சின்ன சின்னதா ஊத்தி எடுத்துக்கோங்க. இது ஒரு நாள் ஃபுல்லா ஃபேன் முன்னாடி ஃபுல் ஸ்பீட்ல வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும். உங்களுக்கு வெயில் நல்லா வரும்னா நீங்க வெயில் இருக்கிற இடத்துல நல்லா ஒரு நாள் வச்சு எடுத்துக்கோங்க. எடுக்கும் போது பின்னாடி தண்ணி தொளிச்சுட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காய வச்சிருங்க. ஃபேன் முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லா வச்சாலும் சரி, இல்ல வெயில்ல வச்சு எடுத்தாலும் சரி, இந்த அளவு நல்லா காஞ்சி வந்துடும். அப்புறம் என்னங்க, ஒரு வருஷத்துக்கு தேவையான வத்தல் நீங்க ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இந்த வத்தல் பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன்ல நம்மளுக்கு கிடைக்கும் பாத்தீங்களா, பெரிய அப்பளம் அந்த டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க எல்லாம் விருப்பமா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.